முதல்ல வந்து ஜூஷா எப்படி நடக்குன்னா முதல்ல வெப்சைட்டை சூஸ் பண்ணணும். அங்க என்ன டேட்டா உனக்கு வேணுன்றதை முடிவு பண்ணணும். ஸோ நமக்கு இம்போர்ட் ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு பேஜை நம்ம முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ண தான் பியூட்டிஃபுல் சூப் தேவைப்படுதுங்க. இது என்ன பிரிட்டிஃபைனா என்னங்க, திரும்ப லூப் த்ரூ பண்ணி எடுக்கிறதாங்க. ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் பதில் டிவ் டேகும் போடலாம். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம், வெப் ஸ்கிராப்பிங். அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னா இது ஒரு ஹேக்கிங் மாதிரி தாங்க. ஓகேவா? ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் ஃபுல்லுத்தையுமே வந்து கண்டென்ட் எல்லாத்தையும் எடுக்க முடியுமா நம்மளால அப்படின்னா பைத்தான்ல இதை ரொம்ப சாதாரணமாக பண்ணலாங்க. பியூட்டிஃபுல் சூப் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல் இருக்குங்க, ஒரு லைப்ரரி இருக்குங்க. இது மூலமா வந்து மற்ற வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் வேணுமா எடுக்க முடியும், ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் வேணுமா எடுக்க முடியும், என்ன வேணா பண்ணலாங்க. ஸோ அந்த வெப் ஸ்கிராப்பிங் எப்படி பண்றாங்க பைத்தானை வச்சுன்றதான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸோ ஃப்ரீ வெப் ஸ்கிராப்பிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. ஓகே, இதான் என்னுடைய மெயில் ஐடிங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண நினச்சின்னா இது என்னுடைய நம்பர்ஸுங்க. கால் பண்ணுங்க, கால் எடுக்கலையே வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இதோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயார் இருக்கேன். ஸோ ஸ்கிராப்பிங்னா என்ன சார்? முதல்ல அதில் சொல்லுங்கள் சார். ஒரு HTML வெப்சைட் இருக்குன்னா அதுல இருந்து டேட்டாவை எல்லாத்தையும் அந்த வெப்பை ஸ்கிராப் பண்ணி இருக்கிற டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது பேர் தான் வந்து வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சார் அப்படின்னா இது எங்கெந்தெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சர்ச் என்ஜின்லேருந்து இருக்கலாங்க, ப்ரைஸ் வெப்சைட்லேருந்து இருக்கலாம், கவர்மெண்ட் வெப்சைட்டாக இருக்கலாங்க, நியூஸ் வெப்சைட்டாக இருக்கலாங்க, சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு தே வில் கிரியேட் எ ரிசர்ச் டேட்டா. இந்த ரிசர்ச் டேட்டா வச்சு தான் வந்து யாருக்கு என்ன தேவை, மக்கள் என்ன விரும்புகிறாங்க, எது தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ரிசர்ச் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் இந்த வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே பயன்படுதுங்க. சரி, வெப் ஸ்கிராப்பிங் ப்ராஜெக்ட் இன் பைத்தான் நாம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் என்னுடைய வெப்சைட்டுங்க. ஒரு முதல்ல வந்து ஜூஷா எப்படி நடக்குன்னா முதல்ல வெப்சைட்டை சூஸ் பண்ணணும். அங்கே என்ன டேட்டா உனக்கு வேணுன்றதை முடிவு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் எழுதி அதை பாட்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வைக்கிறோம். ரன் பண்ணோன்னா அந்த டேட்டாவெல்லாம் அதை அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குங்க. இதுதான் நார்மலாக நடக்கிறதுங்க. இது KaaShiv.com அப்படின்ற என்னுடைய வெப்சைட்டில் நம்ம பண்ண போகிறோம். சார், எந்தெந்த ஏரியாலாம் இந்த ஸ்கிராப்பிங் பண்ணுவாங்கன்னா இ-காமர்ஸில் இருக்கிற மக்களுக்கு இந்த டேட்டா ரிசர்ச் தேவைப்படும். டேட்டா சயின்ஸ்க்கு இந்த டேட்டா தேவைப்படுங்க. ஜாப் போர்ட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே தேவைப்படுதுங்க. ஜேர்னலிசம்க்கு தேவைப்படுங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப் ஸ்கிராப்பிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் பணம் இருக்கிற எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இது தேவைப்படுங்க. நீங்களே கேட்கலாம், எப்படி சார்னா ஜேர்னலிசம்னா வந்து ஒரு அரசியல்வாதி இருக்காரு, அவர் எவ்வளோ தொகுதியில் நின்னாருங்க, எவ்வளோ ஜெயிச்சாரு, எவ்வளோ செலவு பண்ணாரு, எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு தேவைப்படுங்க. அவர் முன்னாடி என்ன தப்பு பண்ணாரு, முன்னாடி என்ன நல்லது பண்ணாரு, எல்லாமே தேவைப்படுங்க. ஃபினான்ஸ், ஷேர் மார்க்கெட்டே வச்சுக்கலாமே. இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஷேரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ க்ரோத் ரேட் இருந்துச்சுங்க, அவங்களோட ரெவன்யூ மாடல் என்ன, எவ்வளோ வந்து லயபிலிட்டி இருக்கு, அசட் இருக்கு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணுங்க. அதுக்கு அந்த ரிசர்ச் டேட்டா தேவைப்படும். ஓகே, இதுதான் வந்து ஒரு யூஸ்வலான கான்செப்ட்டுங்க. இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுடைய வெப் ஸ்கிராப்பிங் தேவைப்படுதுங்க. சரிங்க சார், ப்ராஜெக்ட் போலாங்க. என்னங்க பண்ண போறோம்? KaaShiv.com அப்படின்னு நம்மளோட சைட் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து லைப்ரரி நமக்கு தேவைப்படும். இம்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு லைப்ரரி. இதுதான் நம்மளோட URLங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வச்சு அந்த URL கால் பண்ணும்போது அந்த பேஜ் நமக்கு அழகாக வரப்போகுதுங்க. சரி, அந்த பேஜ் நம்ம முதல்ல வந்து வெப் பேஜ் எடுக்க முடியாது பார்க்கலாம். ஒரு வெப்சைட்டை கொடுத்து வெப் பேஜ் எடுக்க முடியாது பார்க்கலாம். அந்த வெப்சைட்டில் இருக்கிற சில கண்டென்ட் மட்டும் எப்படி எடுக்கிறதுனா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? நம்ம பைத்தான் கோடுக்கு போயிடலாமா? ஒரு கோட் இம்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்துட்டாச்சா? இம்போர்ட் ரெக்வஸ்ட் லைப்ரரி எடுத்து வச்சுங்க. இப்போ URL என்னன்னா KaaShiv.com அப்படின்றது தான் URLங்க. சரி, அடுத்தது வந்து request.get of URL. ஸோ ரெக்வஸ்ட் லைப்ரரியை யூஸ் பண்ணி அந்த URL இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து பேஜ்னு போட்டேன். page.textன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப் பேஜ் நமக்கு வந்துடும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் page.text கொடுத்துருங்க. ரெஸ்பான்ஸ் கோட் 200னா என்ன சார்? பாசிட்டிவ். அந்த வெப்சைட் இருக்கு, அந்த சர்வர் இருக்கு, அந்த பேஜ் இருக்கு, என்னால் எடுக்க முடியுதுன்னா அது ரெஸ்பான்ஸ் 200 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ URL கொடுத்தாச்சுங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்துடலாங்க என்னதான் வருதுன்ட்டு. ஓகேவா? இதுதான் நம்முடைய பேஜுங்க. KaaShiv.com இருக்குது. ஓகே, நம்மளோட வெப்சைட் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எடுக்க போகிறோங்க. ஓகேவா?
ஓகேவா. ஸோ பிரிண்ட் ஆஃப் பேஜ் டாட் டெக்ஸ்ட், பேஜில் கண்டென்ட்லாம் எடுத்து போட்டு டெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது இப்போ நான் ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ அந்த மொத்த HTMLமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. வா, இதுதான் அந்த வெப்சைட்டோட HTMLங்க. ஓகேவா. இப்போ இந்த ஒவ்வொரு டேகையும் எடுக்கிறது தான் அடுத்த லெவல் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பைத்தானோட நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க போய் பாருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பைத்தானில் இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு சார், எல்லாத்தையும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 300 400 கொஷின்ஸை வந்து நான் இங்கே படிச்சிருக்கேன். இதெல்லாம் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் என்ன கேட்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, வெப் ஸ்கிராப்பிங் இப்போ எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா வந்து ஒரு வெப்சைட்டை டார்கெட் பண்ணி அங்கே என்ன டேட்டா எனக்கு வேணுமோ அதை சொல்லி அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோடை எழுதி அந்த ஸ்கிராப்பர் அப்ளிகேஷனை வந்து பைத்தான் மூலமாக எழுதிட்டு அது மூலமாக அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி XML-லையோ எக்ஸல்லையோ ஜேசான்லையோ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி தான் நார்மலாக நடக்குங்க. ஓகேவா. இப்போ KaaShiv அப்படின்ற நம்முடைய வெப்சைட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜ் நம்ம எடுத்தோமா, பேஜ்னா வந்து அந்த HTML தான். அதில் HTML பார்சர் அப்படின்றது வந்து HTML பார்சர்ன்றது HTML என்று தெரிந்து கொண்டு அந்த கான்செப்ட்லேயே படிக்கிறது தான் HTML பார்சருங்க. ஓகேவா. பியூட்டிஃபுல் சூப் அப்படின்ட்டு ஒரு லைப்ரரி இருக்குங்க. BS4ல பியூட்டிஃபுல் சூப் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு HTML பேஜில் HTML பார்சரை நீ பயன்படுத்தினா உனக்கு அந்த டேட்டாலாம் வரும். soup.find of titleனா இந்த வெப்சைட் இருக்கும் டைட்டில் வந்து விட்டது. சரிங்களா. soup.find of title.text கொடுத்தீங்கன்னா இந்த டைட்டில் இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்து உனக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் வெட்டி எடுக்கலாம். அந்த டேகை வச்சு HTML-ஓட டேகை வச்சு HTML பார்சல் மூலமாக படிச்சுட்டு HTML டேகை வச்சு பிரித்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ பண்ணலாமா? ஓகேவா. இப்போ நம்ம பைத்தான் கொடுக்க போகலாம். ஸோ நமக்கு இம்போர்ட் ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு பேஜை நம்ம முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ண தான் பியூட்டிஃபுல் சூப் தேவைப்படுதுங்க. சரிங்களா. BS4 அப்படின்ற லைப்ரரியிலேருந்து பியூட்டிஃபுல் சூப் அப்படின்ற ஒரு சப் லைப்ரரி எடுத்துக்கிட்டோம். URL என்னப்பா? KaaShiv.com URLங்க. ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். அந்த URL-க்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். எடுத்தோடனே அந்த HTML பேஜில் நமக்கு கிடச்சிச்சுங்க. அந்த பேஜோட கண்டென்ட்டில் HTML பார்சரை வந்து ஃபார்மேட் பண்ணி பியூட்டிஃபுல் சூப் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது சூப் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்துடுது. நமக்கு தேவையான கண்டென்ட் வந்துச்சுங்க. HTML-ஆக கிடச்சிரும். அப்போ soup.find of title சொன்ன உடனே அந்த டைட்டில் வந்துச்சுங்க. soup.find of title of text-னு கொடுக்கும்போது அந்த டைட்டிலுக்கு உள்ள இருக்க டெக்ஸ்ட் மட்டும் வந்துருச்சு. இது அப்படி செஞ்சு பார்த்தலாமா? சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகிறேன். அந்த வெப்சைட்டில் வந்து ID = hero அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, ஒரு டேக் இருக்குது. அந்த டேகை வந்து எடுத்துக்கொடு அப்படின்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு டேக் இருக்குங்க, ID = hero அப்படின்ற மாதிரி ஒரு டேக் இருக்கான். ஓகேவா. வியூ பேஜ் சோர்ஸுக்கு போகிறேன். சரிங்களா. ஓகேவா. இந்த பேஜ் சோர்ஸில் போனால் வந்து ID = hero எங்கேப்பா இருக்குது அது ஹீரோ பார்த்தீங்களா. இதை தான் கேட்குறேன். இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த பேனரை தான் கேட்குறேன் போல இருக்குது. சரிங்களா. ஓகே. ID = hero-ன்ற பேனரை கேட்குறேன். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த போர்ஷன் தான் கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு பேஜை மொத்தமாக எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட்டுங்க. பியூட்டிஃபுல் சூப்பை யூஸ் பண்ணி ஒரு போர்ஷன் ஆஃப் தி பேஜ் நான் இப்போ எடுக்க போகிறேன். செம்மையாக பண்ணியிருக்குமா? ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் எடுத்து வந்து கொடுத்துருச்சு. சூப்பர். ஓகேவா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இல்லையா. ID = hero அந்த செக்ஷனை மட்டும் எடுத்து வந்துச்சுங்க. ஓகேவா. சரி, இது பாருங்க, இதுதான் அந்த செக்ஷனுங்க. இது அப்படியே வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சார் நான் ஒரு ஆங்கர் டேக் எடுக்க முடியுமா சார்? பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆங்கர் டேக் இருக்கு. ஆங்கர் டேக்ல classes = courses _ content _ title அப்படின்ற இந்த போர்ஷனை நான் எடுக்க சொல்றேன். இதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதா இருந்தா இதுதான் அந்த டெக்ஸ்ட். இதுல இருக்கிற href மட்டும் எடுக்கணும். இதுல இருக்கிற href மட்டும் எடுக்கணும்னா இந்த கண்டென்ட் வரும். பாருங்க, இந்த கண்டென்ட் வரும், இந்த லிங்க் வரும். ஓகேவா. ஸோ ஒரு பேஜில் ஒரு டேகை கண்டுபிடித்து விடு. ஏ என்கின்ற டேக், ஆங்கர் டேகை கண்டுபிடித்து விடு. அந்த கிளாஸை கண்டுபிடி. அந்த கிளாஸ் = என்ன? ஸோ இதை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற href-ஓ அதில் இருக்கிற டெக்ஸ்டையோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேகையும் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணணும், வெப் ஸ்கிராப் பண்ணணும்னா அந்த வெப்சைட்டோட டேக் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ மட்டும் தான் உங்களால் ஸ்கிராப் பண்ண முடியுங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ பார்க்கலாமா. ரெக்வஸ்ட்டுங்க, பியூட்டிஃபுல் சூப் 2 லைப்ரரியும் போடுவோம். எல்லாம் ஒரே கோடு தாங்க, திரும்ப அதே தான் சொல்லி கொடுக்குறேன். சரி, நீங்கள் பயப்படுங்க, ஐயோ என்னடா இருந்தாலும் இப்போ நிறைய சொல்கிறாருன்னு. நீங்கள் பாருங்களேன், முதல்ல காமிச்ச கோடு இந்த கோடு ஒன்று தான்.
இது பாருங்க, இது எல்லாமே முதல் 4 லைன் பாரு, டாய் ஒன்று திட்டுறோம் சொல்ற திட்டுறீங்களான்னா பாருங்களா, அப்படியே இருக்கும். முன்னாடி ஒரு 6 லைன் கோடு எழுதியிருப்பேன். அந்த 6 லைனோட ஒரு 2 லைன் சேர்த்து அடுத்ததுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த 2 லைன் இன்னும் 2 லைன் சேர்த்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆங்கர் டாக் ஆஃப் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் கான்டென்ட் அண்டர்ஸ்கோர் டைட்டில் ஒன்னே அந்த ஆங்கர் டாக் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா வந்து ஆங்கர் டாக்ல டெக்ஸ்ட் மட்டும் கேட்கும் போது இந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஆங்கர் டாக்ல ஹெச்எஃப் கேட்கும் போது இந்த லிங்க் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கோடு வேலை செய்யும். சரி, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்மளோட லைப்ரரி இருக்குங்க, யூஆர்எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ பியூட்டிஃபுல் சூப்ன்ற நம்மளோட சூப் லைப்ரரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து லைக் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ன்ற பேரில் ஆங்கர் டேக்ல நான் என்ன பண்ணேன், கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் கான்டென்ட் அண்டர்ஸ்கோர் டைட்டில்னு கொடுத்துட்டேன். இதில் நிறைய இருக்கும் போல இருக்கு. அதனால என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் த்ரூ பண்ணி எல்லாத்தையும் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம் போல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் லிங்க்குங்க. ரைட் கிளிக் பண்ணுறேங்க, ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்னு இருக்குது, ரைட் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ வியூ பேஜ் சோர்ஸுக்கு போனோம்னா ஓகேவா? ஸோ என்னப்பா தேட போகிறேன், ஸோ இந்த கண்டென்ட் இதுதான் தேட போகிறேன். ஓ 12 முறை இருக்குது, அடக்கடவுளே 12 முறை இருக்குங்க. ஸோ 12 டேட்டாவையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? இந்த கண்டென்ட்டே 12 இடத்துல இருக்கு. அப்போ ஒரு ஃபார் லூப்பை போட்டு தான் எடுக்க முடியும். 12 முறை இருக்குங்க என்னோட பேஜில். ஸோ 12 முறை இந்த ஆங்கர் டேக்ல இந்த கிளாஸ் ஆங்கர் டேக்கும் இந்த கிளாஸும் இருக்கிற 12 கண்டென்ட்டையுமே எடுத்து இந்த ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ல போட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேங்க. கோர்சஸ் டாட் ப்ரெட்டிஃபைனா கொஞ்சம் அழகா காமி அப்படின்னு சொல்கிறேங்க. ப்ரெட்டிஃபைனா அழகா காமிக்கிறதுங்க. ஓகேவா? நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆடா கடவுளை பார்த்தீங்களா, 12 வருதுங்க. ஸோ 12யும் ஸோ ஒரு 12 கண்டென்ட் இருக்குது, அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்துச்சுங்க. சூப்பராக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆங்கர் டேக் வந்து. ஸோ ஆங்கர் டேக் இந்த கிளாஸ் நேம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போட்டுக்கோ, அதை லூப் த்ரூ பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு 12 வந்துச்சுங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய வெப் ஸ்கிராப்பிங்ல எக்ஸ்ட்ராக்டிங் எ ஸ்பெசிஃபிக் ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுங்க, பர்டிகுலர் குரூப் ஆஃப் கண்டென்ட் சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது என்னது ப்ரெட்டிஃபைனா என்னங்க, திரும்ப லூப் த்ரூ பண்ணி எடுக்கிறது தாங்க. ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் பதில் டிவ் டேகும் போடலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணலாங்க. ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் ஆல், ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் ஆல்னா என்ன, டிவ் டேக் இருந்து கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் வேப்பர் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இன்டர்ன்ஷிப்ல போட்டுக்கோ. போட்டுட்டு இன்டர்ன்ஷிப்ல இருந்து கோர்சஸ்ன்னு ஃபார் கோர்சஸ் இன் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று ஒன்னா வந்து பிரிண்ட் பண்ணி கொடு. அப்புறம் 2 லைன் விடுன்னு அர்த்தம். ஒரு கண்டென்ட் முடிச்சோடனே ஒரு 2 லைன் விட்டு அடுத்த கண்டென்ட் அடுத்த இதான் வந்து கமா எண்ட் இஸ் ஈக்குவல் டு அடுத்த லைன் கொடுத்துருக்கேன். 2 லைன் விடுன்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த கோடு பார்த்தலாமா? ஸோ அதே கோடு தான் இருக்கா. இம்போர்ட் ரெக்வஸ்ட் லைப்ரரி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுத்து BS4 அப்படின்ற பியூட்டிஃபுல் சோப்கான லைப்ரரி எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகேவா? அடுத்து யூஆர்எல் கொடுத்தாச்சுங்க. அடுத்து ரெக்வஸ்ட் டாட் கெட் யூஆர்எல்னு பேஜை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ பேஜோட கண்டென்ட் வந்து HTML பார்சல் மூலமாக எடுத்துக்கிட்டோம். அதே கோடு தான். ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்பில் ஃபைண்ட் ஆல்னு கொடுத்து டிவ் டேக்ல கோர்சஸ் அண்டர் பார்ப்போம். முன்னாடி போய் ஆங்கர் டேக் போடுங்க, இப்போ டிவ் டேக் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஃபார் கோர்சஸ்ன்னு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்னு அந்த டிவ் டேக் மேட்ச் ஆகிற எல்லாத்தையும் எடுத்து உனக்கு கொடுத்துருக்குங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சருங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ணோன்னா அந்த டேட்டா எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கடவுளே பார்த்தீங்களா, இமேஜை நான் எடுக்க சொல்கிறேங்க. இமேஜை வந்து நான் கொடுக்க சொல்கிறேங்க. கோர்சஸ் டாட் ஃபைண்டில் சரி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக பண்ணுறோம். இமேஜஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறோம் போல இருக்கு. ஓகேவா? கோர்சஸ் டாட் வேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இடத்துல இருக்குது. சரி, ஓகே, 12 இடத்துல இருக்குது. சரி, அடுத்தது ஸோ முதல்ல அதை எடுத்துட்டாச்சுங்க. அதில் இருந்து கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் டாப் இமேஜ் இங்கே பாருங்கள். கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் டாப் இமேஜ் எங்கே இருக்குது? கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் டாப் இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் வேப்பர் அப்படின்னு கொடுத்து ஸோ இதுக்குள்ள இந்த ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் இதுக்குள்ள அந்த டிவ் டேக்குள்ள ஓகேவா? IMG கோர்சஸ் அண்டர்ஸ்கோர் டாப் அண்டர்ஸ்கோர் இமேஜுங்க பாருங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள இமேஜை எடு, ஆங்கர் டேகை எடு, டிவ் டேகை எடு. பாருங்க, ஆங்கர் டேகை எடு, ஆங்கர் டேகை எடு. அடுத்து வந்து டிவ் டேகை எடு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க. பாருங்க, இந்த கண்டென்ட்ல இது இருக்குங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஓகே, கண்டென்ட் ப்ரைஸ்ன்னு ஏதோ இருக்குங்க, அதோட காஸ்ட்டுங்க. கோர்ஸ் இமேஜ், டைட்டில், ப்ரைஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இமேஜை வந்து இமேஜ் ஆஃப் அந்த சோர்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த யூஆர்ல எடுக்க ட்ரை பண்ணுறேன். இமேஜுக்கான பாத்தை எடுக்கிறேன்.
கோர்ஸுக்கான லிங்க் இருக்குங்க. அந்த லிங்க் டெக்ஸ்ட் எடுக்கிறேங்க. ப்ரைஸோட டெக்ஸ்ட் எடுக்க பார்க்குறேன். ஓகேவா? இப்போ எடுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ பாருங்களேன், என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ், அந்த டெக்ஸ்ட், என்ன கோர்ஸு, அதோட காஸ்ட், இமேஜ் கோர்ஸ் காஸ்ட், இமேஜ் கோர்ஸ் காஸ்ட், இமேஜ் கோர்ஸ் காஸ்ட். சூப்பராக வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 12 கண்டென்ட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே தான் என் வெப்சைட்டில் வந்து அந்த இமேஜ், கோர்ஸு, கண்டென்ட் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம், படிக்கலாங்க, லேர்ன் பண்ணி உங்களுக்கு என்ன உதவினா பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ் தேசிய சேனல் விக்கி டெக்கியின் காஷிவ். நன்றி, வணக்கம்.